ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ரைட். 2 புது ஃப்ரெண்ட்ஸ். மிரரில் இந்த CBR650R பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர். CBR650R அட்டகாசமாக இருக்கு வண்டி. கூட இருக்கிற ரைடரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். அது என்னோட பாலிசி. ட்ராக் ரேஸோ எந்த மாதிரியும் கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு. ஹார்ட்லி ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும், 300 மீட்டர் தான் இருக்கும். ஆக்சுவலாக விட்டு கொடுத்து போகணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் போகலாம் ப்ரோ, வாங்க. ஸ்பீடாக போகாதீங்க. நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வெறும் தெரிஞ்ச ரோட்டில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ இதுதாங்க, இங்கே தாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். அண்ட் ஹெட்டிங் பேக். ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நம்ம 2021 Z900, 2022 Z900, 2021 CBR650R, அதுக்கப்புறம் டேவில். இது 2020 மாடல். எல்லாம் புது வண்டி. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்காங்க. விலாகிங்கில் இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டி நம்மளால் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வாங்க சென்னை போகலாம். இஃப் தேர் இஸ் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் இந்த வீடியோ ஃபுல்லாக வரும், இல்லைனா வீடியோ ஃபுல்லாக வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். வாங்க ரைடு திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். டுவர்ட்ஸ் சென்னை தான் போகிறோம். நம்ம விலாகர்ஸோட டிஃபிகல்ட்டி இதுதான். கேமராலாம் மவுண்ட்டெல்லாம் செக் பண்ணோம். பாருங்கள், எல்லாம் அங்கே போய் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம இப்போ தான் இங்கே ரெடி ஆகின்னு இருக்கோம். வரும்போது விலாக் பார்த்துருப்பீங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் ஒரிஜினல் சம்மர் தெரியுது. ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ரைட். 2 புது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரையும் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழகாக பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, எல்லாமே டிஃப்ரெண்ட் வண்டியாக இருக்கிறதுனால நிறைய பேசுறதுக்கு நிறைய இருந்தது. நம்ம ஒரே கவாசிக்கு ஒரே சீன் வச்சுன்னு வச்சுங்களேன், சர்வீஸ் சென்டர் பற்றி பேசுகிறது, சர்வீஸ் பார்ட்ஸை பற்றி பேசுகிறது, இப்படியே தான் மோஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கவாசக்கி, ஹோண்டா, டுகாட்டி எல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக். எல்லாம் ரொம்ப ஒரே வண்டி பற்றி பேசாமல் நல்லா இருந்தது. மிரரில் இந்த சைட் மிரரில் பார்த்தீங்கன்னா நம்ம CBR650R பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பெஷலாக ஃப்ரண்ட் டூம் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
சூப்பர் சூப்பர் செம்மையாக இருந்தது வண்டி. அது நான் கொஞ்சம் அண்டர் த்ராட்டில் தான் கொடுத்தேன், பட் ஸ்டில் அது நல்லா இருந்தது. நல்லா புல் பண்ணுதுங்க வண்டி. சூப்பர். CBR650R அட்டகாசமாக இருக்கு வண்டி. ஆக்சுவலாக நிஞ்சா 650ஓட CBR650R வந்து பவர் அதிகம். ஐ திங்க் டார்க்கும் அதிகம்னு நினைக்கிறேன். நாங்கள் 3rd gear and 4th gear சும்மா ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. ரொம்ப CBR650 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நிஞ்சா 650ஓட CBR650 வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பவர். சும்மா சின்ன சின்ன ஃப்ளைபேஸ் கொடுத்து ரைடை வந்து நல்லா ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து செப்பரேட் பிளாகாக போட்டோன்னா தெரியல, இல்லை அந்த ஃபஸ்ட் பிளாக்லேயே ஆட் பண்ணாலும் எனக்கு இன்னும் தெரியல. பட் CBR650 + Z900 650 சான்ஸே கிடையாது. தேர்ட் கியர்லேருந்து ட்ரை பண்ணுவோம் திருப்பியும். நல்லா புல் பண்ணுது வண்டி. சூப்பர். CBR650 இஸ் ஃபேண்டாஸ்டிக். நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 bhp அதிகம், அதனால அந்த வண்டியோட ஃபுல் நமக்கு இருக்குது. பட் 650க்கு வந்து இட் இஸ் சூப்பர் வண்டிப்பா. ஓகே, இங்கே ஒரு ஸ்ட்ரெச் வரும், இங்கே திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ட்ராக்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு வந்து வண்டி வந்து சும்மா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரெச் இருக்கும் போது 3rd gearல என்ன போகுது, 4th gearல என்ன போகுதுன்னு இதெல்லாம் நாங்கள் யாருமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். நாங்களே வந்து தெரிஞ்ச ரூட்டில் சரி ஓகே சும்மா போகலாம் அப்படின்னு. அவட பாவைகளை எப்படி தொங்கின்னு போகிறாங்க பசங்க. ஃபிஃப்த் கியரில் அடிவாங்க தாமா. ஃபிஃப்த் கியரில் தாங்க அந்த டார்க் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த ஃபீல் பண்ணேன்.
பட் சூப்பர், நல்ல வண்டி, சரியான வண்டி. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே ஸ்கூல் கிராசிங் அதிகமாக இருக்கும், அதனால் இங்கே வந்து பண்ண தேவையில்லை. சரி, நாங்கள் பண்ணுறதுலாம் டு பி ஃப்ராங்க் இட்ஸ் நாட் ரேசிங், ட்ராக் ரேஸோ எந்த மாதிரியும் கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு, ஹார்ட்லி ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும், 300 மீட்டர் தான் இருக்கும். அதுக்கு மேலே எங்கேயுமே நாங்கள் ட்ரை பண்ணுறது கிடையாது. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான், இந்த ரைடு வந்ததுக்கப்புறம் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வா, நல்லதாக சர்வீஸ் சென்டர் போனால் ஒரு 500 பில் வச்சுருப்பாங்க. ஏதோ சின்ன வயரிங் இஷ்யூ இருந்திருக்கும். இப்போ ஹாரன் 1 2 3 சூப்பரில். அந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்ததே தெரியல. சும்மா செம்ம ஃபன். கூட இருக்கிற ரைடரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், அது என்னோடய பாலிசி. அவ்வளோ சின்ன சின்ன ஆசைகள். இந்த வயசு இருக்குல்ல, அந்த கண்ணு தெரியும், அதில் வந்து ஒரு ஸ்மைல் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு நல்ல விதமான ஒரு ஃபீல். ஆக்சுவலாக விட்டு கொடுத்து போகணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ அவருக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது ஸ்ட்ரெச் வரல, அப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம த்ராட்டில் ஓப்பன் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படியே ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணட்டும். வாங்க. ஹீ இஸ் என்ஜாயிங், ஹாப்பி. அவ்வளோதான் நமக்கு வேணும். எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரைடு முடிச்சுட்டு வண்டியிலேருந்து கீ எடுத்து ஹெல்மெட்டை கேட்டும் போது ஹி ஷுட் பி ஹாப்பி. அவ்வளோதான், நம்ம கூட வந்துடும், நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது. போகலாம் ப்ரோ, வாங்க. சின்ன சின்ன ஃபன் ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து vlogல வருமா வராதா எனக்கு எதுவுமே தெரியல. நான் போடுவேன்னா மாட்டேன்னா கூட தெரியல.
ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. Z900 CBR Z900 டேவில் கூட நம்ம ட்ரை பண்ணல. பிகாஸ் கம்ப்ளீட்டாக வந்து அட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் பைக். அதனால் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து போகும்போது ஃபஸ்ட்டு ரைட் போகும்போது டுவர்ட்ஸ் திண்டிவனம் போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து எல்லாரோட ரைடிங் ஸ்டைலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக எப்போவுமே நான் பண்ணுறது எல்லோரும் தான் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஒரு இன்ட்ராக்ஷன், நம்ம ஆல்ரெடி ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம அவங்களோட வைப் தெரிஞ்சிடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ அது நடந்தது இன்றைக்கி. இது வந்து இட்ஸ் ரேண்டம் வீடியோ அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லைக் இட். ஸ்பீடாக போகாதீங்க. நம்ம பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா அந்த சென்ஸ் வெறும் தெரிஞ்ச ரோட்டில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த பப்ளிக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் we did it. So hopefully you guys like it also. CBR650R டேவியெல்லாம் பார்த்தோன்னே வாஸ் லிட்டில் பிட் ஓகே, வண்டி அப்சர்வ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ சின்ன இடத்துல வந்து CBR650 நம்ம Z900 ட்ரை பண்ணியிருப்போம். in 3rd gear 4th gear 5th gearலாம். ஸோ சூப்பர் வெஹிக்கிள். அதை போது பாருங்கள், நம்ம அரேஞ்ச் ப்ரோ எடுத்திருக்காரு. Z900லேருந்து அவர் ஆக்சுவலாக வந்து பவர் வைஸ் அவர் அண்டர்கிரேட் பண்ணி வந்து வண்டி எடுத்திருக்காரு. அப்போனா பாருங்கள் அந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் எவ்வளோ இருந்திருக்கும், ஹவு கம்ஃபர்டபுள் அந்த வண்டி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். Z900லேருந்து மோஸ்டெல்லாம் பவருக்காக தானே போவோம், மாற்றிருக்காருன்னா பாருங்கள் அந்த வண்டியோட திங் இட்ஸ் ரியலி குட். ஸோ அப்புறம் நம்மளோட தினேஷ் ப்ரோ அவர் Z900 வச்சுருக்காருல அவர். ஸோ நல்லா போச்சு ரைடு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். சிக்னல் என்ஜாய் பண்ணிங்களா? ரொம்ப விரட்ட மாட்டோம், சும்மா கொஞ்சம் தூரம் அவ்வளோதான். விட்டு கொடுத்தணும், கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய்ட்டு விட்டு கொடுத்தணும், அவ்வளோதான். வண்டி மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். ஆமாம். ஸோ கேட்டிங்க தினேஷ் ப்ரோ, ஹி ஆல்சோ என்ஜாய்ட் இட். அவ்வளோதான் பாயிண்ட்டு. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்ம கொடுக்கல, அது வேறு ஒன்று நல்ல விஷயம் இல்லை. ஸோ சூப்பர். டைம் இஸ் அரௌண்ட் 9 o'clock. அப்படியே நான் வீட்டுக்கு ஒரு மேக்ஸிமம் ½ hourல போயிடுவேன் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன், பி ஹாப்பி அண்ட் என்ஜாய்.